ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து வேற்றுமை உண்மையானது அல்ல என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம். யாரை பற்றியும் அவன் எனக்கு எதிராளி என கூறாதே. யார் யாருடைய விரோதி? எவரிடமும் மனக்கசப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே. எல்லோருமே ஒன்றுதான். தங்களிடமிருந்து மற்றவர்களிடமும் தங்கள் உடைமைகளிலிருந்து மற்றவர்கள் உடைமைகளிடமும் ஜனங்கள் வேற்றுமை காண்கிறார்கள். இது தவறு. உன்னுள் நான் உள்ளேன், என்னுள் நீ உள்ளாய் என்று ஸ்ரீ சாயிபாபா புரந்தரேயிடம் கூறினார். என்னிடமிருந்து உன்னை பிரிப்பது இந்த வாணியின் தேலி சுவர். சுவரை இடித்து தள். அப்போது நாம் ஒருவரையொருவர் நேருக்கு நேர் காண்போம். தேலி என்பவர் மசூதிக்கு அடுத்து வசித்த எண்ணெய் வியாபாரி. மகான்கள் இந்த பேதத்தை காண்பதில்லை. எனக்கு சேவை செய்ய இந்த பேத மனப்பான்மையை போக்கிடு. இந்த ரீதியில் தொடர்ந்து சிந்தனை செய். அப்போது அது உனக்கு கிட்டும். புராணங்களில் தேடிப்பார். ஆத்மா ஒன்றா அல்லது பலவா என்பதை பார். நான் என்பது என்ன என கேட்கிறார் உபாசனி மகாராஜ். ஸ்ரீ சாயிபாபா பதிலளிக்கிறார், நானே நீ, நீயே நான். உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் உண்டாக்கப்பட்டது எதனாலோ அதனாலேயே நீயும் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். குறிப்பு: ஸ்ரீமத் பாகவதம். அகம் பவான் நச்ச அந்யஸ்துவம் துவமே வாகம் விஸ்வபோ ந நவ் பஷ்யந்தி கவயः சித்ரம் ஜாது மனாகபி. 1914 வாக்கில் சதாரா வாகியைச் சேர்ந்த டோசர் என்ற நாராயண ஆசிரம் பேதங்கள் இல்லை என்பதை உணரும்படி பாபாவால் அருளப் பெற்றார். ஷீரடியில் இருந்தபோது பேதமற்ற பேரின்ப உணர்வு நாராயண ஆசிரமால் அனுபவிக்கப்பட்டது. சூரிய உதய காலத்தில் தன்னுடைய நிழலை கண்ட, அதாவது கிருஷ்ணா, பீஷ்மா என்னும் பக்தருக்கு பரமாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிக்கும் பேரானந்தத்தை பாபா அளித்தார். ஓம் சாய்ராம்.